ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. லக்ஷ்மணா, எனக்கு இப்போ பதில் கிடைக்கலனாக்கா நான் கோதாவரி நதியே வறண்டு செய்துட போகிறேன்னுட்டு ராமர் ரொம்ப கோபப்படுறார். அப்போ கோதாவரி நதிக்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி இளம்பெண்ணை பார்த்தியான்னு பதில் எதுவும் கேட்காதனால இப்படி ஒரு கோபம் வருது ராமருக்கு. அப்போ சீதையின் காலடிகளை பூமியில் பார்க்குறார் ராமர். அதுக்கு அடியில் ராட்சசனுடைய காலடியாக இருக்கக்கூடிய ஒரு கால் சுவட்டு அடையாளத்தையும் பார்க்குறார். ஒரு ரதத்துலேருந்து செதறின சில பாகங்கள், ஒரு ஒடிஞ்ச வில்லு, அம்புகள், அம்புரா துணி இவைகளையும் பார்க்குறார் ராமரும் லக்ஷ்மணனும். அப்போ ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணா, மலர்கள் செதறி கிடக்கிறதுங்க, சீதையின் ஆபரணங்கள் ஒரு சில துண்டுகள் இங்கே இறஞ்சி கிடக்கிறது, பூமியில் அங்கங்கே ரத்தம் சிந்தி இருக்குது, அரக்கர்கள் சீதையை கிழிச்சு கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு யுத்தமே நடந்தது போல இருக்குது. சீதை அடைவதற்கு 2 அரக்கர்கள் சண்டையிட்டு இருந்தாங்களோ என்னமோ. இங்கே வந்தது யாருடைய ரத்தமாக இருக்கும்? யாருடைய அம்புகள் வில்லும் இங்கே ஒடிஞ்சு கிடக்கிறது? அந்த அம்புரா துணி யாருடையது? அதோ விழுந்து கிடக்கிற அந்த தேரோட்டி யாருடைய தேரை ஓட்டின்னு போனா? இப்படிலாம் லக்ஷ்மணனை பார்த்து ரொம்ப துக்கத்தோடு கேட்குறார் ராமர். அப்போ தொடர்ந்து சொல்கிறார், சீதையின் நற்குணம் கூட அவளை காப்பாற்றலையே. கொடுமை நடக்கும்போது கருணை காட்டின்னு பேசாமல் இருந்தால் பரமசிவனையே கூட உலகம் இகழும். கட்டுப்பாட்டை நம்பி கருணை உள்ளத்தோடு வாழ நினைக்கிற என்னை கோழன்னு தெய்வங்கள் கூட நினச்சிடுது போலும். லக்ஷ்மணா, இனி நான் பொறுக்கிறதா இல்லை. அரக்கர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், மனுஷா யாருக்குமே இனி நிம்மதி இல்லை. உலகங்களையும் நான் ஸ்தம்பிக்க செய்ய போகிறேன். சூரியனையும் நான் ஒளி இழக்க செய்ய போகிறேன். மலைகளை நொறுக்க போகிறேன். நீர்நிலைகளை நான் வறண்டுட செய்ய போகிறேன். வனங்களை பொசுக்க போகிறேன். கடலை நீரற்றதா செய்வேன். சீதையை தெய்வங்கள் என்கிட்ட ஒப்படைக்காட்டா என்னுடைய சக்தி எல்லாருக்கும் நான் காட்டுவேன். உலகம் அழியறதை நீ பார்க்க போகிற. உலகங்களையும் நான் அழித்த பிறகு தேவர்களோ அரக்கர்களோ கூட இருக்க போகிறது கிடையாது. படைக்கப்பட்டவை எல்லாம் அழிக்க போகிறேன். இப்போ அசையும் தன்மையுடையவை, அசையாத தன்மையுடையவை எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன். என்னுடைய கோபத்தையும் என்னுடைய சக்தியும் தேவர்களே இப்போ பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய மர உரிய ராமர் இறுக்கமாக இழுத்து கட்டிக்கிறார். சடமுடியை இறுக்கி முடிஞ்சுக்கிறார். அவருடைய உதடுகள் துடிக்கிறது, கண்கள் செவர்றது. பேரழிவு சூரிய காலத்தில் ஒரு பரமசிவன் எப்படி காட்சி அளிப்பாரோ அப்படி கோபத்தோடு காட்சி அளிக்கிறார் ராமர். லக்ஷ்மணன் வசம் இருந்த தன்னுடைய வில்லை கையில் வாங்கிக்கிறார். அதில் அம்பை பொறுத்துறார். வயோதிகம், மரணம், விதி, காலம் இவற்றை போல் இப்போ நான் தடுக்க முடியாதவன். இதை நம்ம திருப்பி பார்த்துக்கணும் ஒரு தரம். வயோதிகம், மரணம், விதி, காலம் இந்த நாளும் தான் மனுஷாலால் தடுக்க முடியாததுன்னு சொல்கிறார் ராமர். அப்படிப்பட்டையே இப்போ நான் அந்த தடுக்க முடியாதவன்ன்ற மாதிரி உலகங்களை இப்போ நான் அழிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ரொம்ப கோபத்தோடு சொல்கிறார் ராமர். நீண்ட பெருமூச்சு விட்டு நிற்கிறார். அப்போது தான் எப்பயும் பார்க்காத அளவு கோபம் அடைஞ்ச ராமரை பார்த்த லக்ஷ்மணர் ரொம்ப பணிவோடு பேச தொடங்குறார் ராமர்கிட்ட. சீதையை பறிகொடுத்த துக்கம் தாங்காமல் ராமர் பறித்த வச்சதையும் கதறி அழுததையும் இப்போ நம்ம பார்க்குறோம். கட்டுப்பாட்டை மீறாதவரும் எல்லா உயிரினங்களுக்கும் நல்லதையே செய்கிறதையே லட்சியமாக கொண்டவருமான நீங்கள் உங்களுடைய இந்த இயற்கையான குணத்தை கைவிட்டுடக்கூடாதுன்றார் லக்ஷ்மணர் ராமர்கிட்ட. சந்திரன்கிட்ட அழகு நிலச்சிருக்கிறது போல், சூரியன்கிட்ட ஒளி நிலச்சிருக்கிறது போல், காற்றுக்கிட்ட வேகம் நிலச்சிருக்கிறது போல், பூமிக்கிட்ட பொறுமை நிலச்சிருக்கிறது போல் உங்ககிட்ட புகழ் நிலச்சிருக்கு. அப்படிப்பட்ட நீங்கள் யாரோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்காக உலகங்களையெல்லாம் அழிக்க முற்பட்டுவிடக்கூடாது. இங்கே வந்த தேர் யாருடையதுன்னு நம்ம பார்க்கணும். யாரால் அது தாக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம். இங்கே செதறி கிடக்கிற அம்பு, வில்லு, சிந்தி கிடக்கிற ரத்தத்தையும் பார்த்தா இங்கே ஒரு சண்டை நடந்திருக்குன்றது தெரியறது. ஆனால் ஒரு பெரிய படை வந்ததுக்கான அடையாளம் எதுவும் இங்கே இல்லை. பூமியில் அந்த மாதிரி காலடி சுவடுகள் இங்கே எதையும் காணும். அதனால் நடந்திருக்கிறது ஒரு மனுஷ செயல்தான். அதுக்காக உலகத்தையும் அழிக்கக்கூடாது. மன்னர்கள் அழிக்கிற தண்டனை நியாயமானதாக இருக்கணும். படைக்கப்பட்டவை எல்லாத்தையும் அடைக்கலம் தரக்கூடியவா நீங்கள். அப்படிப்பட்ட நீங்கள் கோபத்தில் நாசத்தை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி லக்ஷ்மணர் சொல்கிறார். மேலும் சொல்கிறார், கையில் வில்லேந்துண்டு துணைக்கு என்ன வச்சுண்டு மகரிஷிகள் ஆசையோட சீத்தையை தேடுறதுல நீங்கள் முனையணும். காடுகள், மலைகள், கடல்கள், குகைகள் எல்லா இடத்துலையும் ஒரு எதுவும் கூட விட்டு வைக்காமல் தேடுவோம். சமாதானமாகவே நிதானம் இழக்காமல் சீதையை தேடுறதுல நீங்கள் வெற்றி அடையலைன்னாக்கா அதுக்கு பிறகு உலகங்களை அழிங்க, தவறே இல்லை அப்படின்னு சொல்கிறார் லக்ஷ்மணர். அவருடைய வார்த்தை மேலும் தொடருது. நம்ம இடத்த போய் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.